ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரீஸ். நான் உங்கள் பிரமி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரீ எல்லாமே டர்னிங் சாரீஸில் ஃபுல் பாக்ஸ் டர்னிங்காக போட்டுட்ருக்கோம். ஸோ நிறையா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். ஸோ சேம் டிசைனில் நம்ம டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபுல் பாக்ஸ் டிசைன்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லா சாரிலையுமே ஃபுல் பாக்ஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு சாரீ வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு சாரியில் மேலே வந்து நம்ம அந்த டபுள் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றில் வந்து கீழே புட்டாஸோட லைன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு சாரியில் கோல்டு அண்ட் சில்வர் ஜரி கொடுத்துருக்கோம். கோல்டு ஜரி சில ஷேட்ஸில் வந்து சில்வர் ஜரி வச்சு வீவ் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ளவுஸ்லேயுமே பிளெயின் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும். அதோட ஜரி டிசைன்ஸ், அந்த டார்க் ஜரி 2 பார்டர்ஸ் டிசைன்ஸ் மட்டும் நம்ம வந்து சாரியில் வீவ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் சிறுமுகை அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெல்லர்ஸ் மறக்காமல் ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஹாய்னு அனுப்பி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது ரீசெல்லிங் பண்ணலான்ற ஐடியா இருக்கீங்க, இல்லை மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சாஃப்ட் சில்க் சாரீஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சாரீஸோட வீடியோஸ் அண்ட் இமேஜஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. நம்மளோட கலெக்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரீஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாக்குள்ளே போயிடும். ஸோ அதை பார்த்து நம்மளோட எஸ்பி லோகோ இருக்கும், சேம் எஸ்பி லோகோ இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து சாரீஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போன வீடியோஸில் வந்து என்ன ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போன வீடியோஸ் பாருங்கள். என்னென்னா நம்ம போன வீடியோஸில் வந்து சிறுமுகையில் எப்படி இருக்காங்க, வியூ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த ஊரில் நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து செகண்ட் பார்ட்டாக இதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை கேளுங்க. ஸோ அப்போ தான் கண்டிப்பாக புரியும். ஓகே, வாங்க நம்ம போகலாம். ஸோ என்னென்னா ஒரு சாரீக்கு 2500 முடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சாரீக்கு 2500 rupees லேபர் வாங்குறாங்கன்னா 3 days, அப்போ 1 monthல 1 day தான் லீவ். அப்போ எவ்வளோ சாரீஸ் வீவ் பண்ணலாம், அவங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இப்போது வாரத்துக்கு வந்து ஒரு சாரீக்கு வந்து 2500 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 3 days அப்படின்னா வீக்லி கண்டிப்பாக ஒரு 3 sarees வீவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் 6:30 7 o'clock வரைக்கும் வீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து ஷிஃப்ட்டு மாற்றிப்பாங்க. எப்படின்னா மார்னிங் இப்போ நம்ம லேடிஸ் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா ஜென்ஸ் 6 o'clock உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் லன்ச் டைமில் ஜென்ஸ் செஞ்சுருவாங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜென்ஸ் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் அந்த லேடிஸ் உட்காருவாங்க. ஸோ 2:30க்கு அப்புறம் லேடிஸ் உட்காந்தாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக லேடிஸ் தான் வீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock 7 o'clock டிவிக்கு எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்க டைமுக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்ஸ் உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. சிங்கிள் பர்சனாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்து வீவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து இப்போ வீக்லி 3 sareesனால் மந்த்துக்கு 30,000 rupees சேலரி அவங்களுக்கு சேலரியாக பார்த்தோம் அப்படின்னா. இதுவே ஓகே புட்டா சாரீஸ் லேபர் 1500 அப்படின்னா அது வந்து ஒரு 2 daysல வீவ் பண்ணுவாங்க அப்படின்னா வீக்லி 4 sarees, சும்மா 4 sareesன்னு போட்டால் கூட அவங்களும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், அவங்களும் மந்த்லி 3000 கிட்ட வந்துடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்மளுக்கு சாட்டர்டே சண்டேஸ் இருக்குது, பட் அவங்களுக்கு லீவ்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம் வீவ் பண்ணுறது. காலையில் உட்காந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கை ஃபுல்லாக ஆட்டிகிட்டே இருக்கணும். கால் ரொம்ப கஷ்டம் வீவ் பண்ணுறது. நான் உட்காந்து பார்த்து வீவ் பண்ணுறது பழகிறது அதை விட கஷ்டம், பழகவே முடியல. ஆனால் அது வீவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இதுக்குள்ளே வருமா அப்படின்னா வராது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நம்மளோட அம்மா அப்பா என்ன யோசிப்பாங்க, அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டம் அடுத்து நம்ம பொண்ணுங்க படக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. சேம் அதே தான் இங்கே இருக்க பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாருமே படிக்கிறாங்க, அப்படி இப்படி கோயம்புத்தூருக்கு. ஸோ இப்படி ஒர்க் வந்துடுறாங்க. ஸோ அதனால யாருமே தறியில் வந்து யாரும் உட்கார்றதில்ல. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து சிறுமுகையில் கைத்தறி பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 days 20 years இல்லை 20 இயர்ஸே ரொம்ப கஷ்டம்தான். அந்த 20 இயர்ஸுமே இருக்குமான்றது தெரியல. மேக்ஸிமம் 20 இயர்ஸில் இந்த ஹேண்ட்லூம் எல்லாம் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எல்லாமே பவர் லூம்ஸாக மாறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்வான்ஸ் வர இப்போவே அந்த ஃபஸ்ட்டெல்லாம் கையில் தான் வந்து அந்த சுற்றி அதை வந்து தறியில் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இப்போது அதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மிஷின் வந்தனால அவங்களுக்கு அது ஒரு விஷயம் வந்து இதாக அவங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே வந்து சிறுமுகைக்குள்ளே வந்து ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வெளியே போயிடுறாங்க சம் பிஸ்னஸ். அதே மாதிரி இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சிட்டியில் வந்து வீக்லி 2-3 டைம்ஸ் எடுத்துப்போம் மேக்ஸிமம். நம்ம ஒவ்வொரு வீட்டிலலாம் ஃபுல்லாகவே வாரம் ஃபுல்லாக நான்வெஜ் இருக்கிற நம்ம எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இங்கே சண்டேஸ் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஸோ அது ரொம்ப எல்லாமே வெஜிடேரியன் தான். 3 நேரமும் ஃபுட்டில் வந்து இங்கே இருக்கவங்க நம்ம ஃபுட்டை வந்து நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நினைக்கிறதில்ல. எது சூப்பராக இருக்கோ உடனே ஓகே வாங்க பீஸா சாப்பிட்லாம், பர்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு போயிடுறோம். பட் இங்கே இருக்கவங்க வந்து இங்கே வடை போண்டா பஜ்ஜி விற்றா கூட யாரும் வாங்கி சாப்பிட மாட்டுறாங்க. ரொம்ப ரேராக தான் போகிறாங்க. அதையே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம், அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் நானே இங்கே 2 years இங்கே வந்து தான் நான் வந்து நம்ம மோஸ்ட்லி கோயம்புத்தூர் தான். நான் வந்து எங்கள் பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சின்னு சொல்லி இங்கே செட்டில் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து தான் நானே கீரை இந்த காய்கறி அதெல்லாம் சாப்பிட்டே பழகியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது, ஓ இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, இதெல்லாம் இங்கே இப்படி தான் இருக்கா அப்படின்றது. ஆனால் ஒரே விஷயம் சொல்கிறேங்க, ரொம்ப ஷாக் ஆகிற விஷயம் என்னென்னா, நம்ம காந்திபுரத்தில் ஒரு சென்ட் 50 lakhs, சேம் அதே ஒரு சென்ட் 50 lakhs சிறுமுகையில், சின்ன கிராமம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தா கிராமம் மாதிரி இருக்குது. இது யார்கிட்ட வெளியே சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் சொல்கிறேனே, என்னடா பண்ணுறீங்க இதுக்குள்ளே, சிறுமுகைன்னு இருக்குது, இத்தினூண்டு 2 பஸ் ஸ்டாப் தான் அவங்க ஏரியாலேயே இருக்குது மெயினாக. அதுவும் மெயினால இல்லை, இந்த பட்டு சாரி இருக்கனால இந்த 2 இதில் தான் ஷாப் இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளே தான் வந்து அவங்க சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க. மெயின் கடைலாம் இருக்குது. ஸோ டவுன் ஹால்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ காந்திபுரம் விட்டுடலாம். இப்போ டவுன் ஹால்னால் எப்படி, டவுன் ஹால்னால் அந்த 2 ஸ்டாப் அந்த மாதிரி வந்து சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரீஸ் மட்டும் அந்த 2 ஸ்டாப்பில் இருக்கும். அவ்வளோதான் இந்த ஏரியாவே. ஆனால் அந்த ஏரியாவில் ஒரு சென்ட் 50 lakhs மெயின் ஏரியாவில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகிற விஷயமா இருந்துச்சு. வேறு நிறைய ஆறு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஆற்றுக்கு போகலாம். ஸோ நம்ம அங்கெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இங்கே வந்து ஆறாக வந்து கரெக்டாக ஆற்றுல விளாட்லாம். ஸோ இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரு பெரிய அதுதான் ஓப்பனாக சொல்ல போனோம்னா, இங்கே வந்து ஆற்றுல போய் டேரெக்டாக விளாட்லாம், தண்ணியில் ஜாலியாக இருக்கும். அப்படி வேணால் நம்ம வாட்டர் நிறைய பிளேஸ் இருக்குது, வாட்டர் இருக்க பிளேஸ் நிறையா இருக்குது. ஸோ காட்டுக்குள்ளே அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே போய் வாட்டர் இருக்க பிளேஸ்லலாம் வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது. வேறு சிறுமுகையில் சாரீஸ் வந்து எல்லாமே பியோர் ஹேண்ட்லூம். சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரீஸில் வந்து நீங்கள் சாஃப்டாக அவ்வளோ ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு சாரீ, இப்போ சாரீ வீவ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் இங்கே வந்து கம்பெனிஸ் இல்லை, எல்லாருமே வீடு தான். இப்போ நான் வந்து வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் தான் சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரீ சேல் பண்ணிட்டுருக்க மாதிரி. இதுக்கு டையிங் இருக்குது, அதுவுமே வீட்டில் தான் பண்ணுறாங்க. டையிங் ப்ராசஸுமே வீட்டில் லேடிஸ் ஜென்ட்ஸ். ஸோ நம்மள்கிட்ட பண்ணுறது ஒரு லேடிஸ். நம்ம வந்து ஒரே ஒரு அக்கா தான். அந்த அக்கா மட்டும்தான், அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை, இறந்துட்டாங்க.
ஸோ அந்த ஒரே ஒரு அக்கா அத்தனை பேர்த்து பாவுக்குமே வந்து ஒரு 12 சாரீஸ் ஒரே செட்டாக இருக்கும். 12 சாரீஸ்ன்றது பாவாக இருக்கும். அந்த பாவை தூக்கி ஹாட் வாட்டரில் அந்த கலரில் வந்து முக்கி தான் நம்ம வந்து டை பண்ணுவாங்க. அது அந்த அக்கா ஒரே அக்கா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவுமே வீட்டில் இருந்து தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஏரியா, பிஸ்னஸ் மைண்டடான ஒரு ஏரியா. கேஷ் எல்லாம் செலவே பண்ண மாட்டாங்க, எல்லாமே சேஃப்டி தான். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. இதுதான் சிறுமுகையில் நான் கற்றுக்கிட்டது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டாப்பிக்கோட உங்கள்கிட்ட பேச வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.